ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். காரக்குழம்பு வந்து இன்றைக்கி கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கூட வந்து சுண்டல் இது சேர்த்து நான் செய்ய போகிறேன், கருப்பு சுண்டல். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து அவரைப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த பருப்பு வேணாலும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோடு வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதையும் வந்து அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் குழம்போ இல்லை சாம்பாரோ எதுக்குமே வந்து இந்த முழுசாக போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டாச்சு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதோட ஒரு 1.5 கப்பு வந்து வேக வச்ச கருப்பு சுண்டல் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறமா இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வேகிற கலவா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு வந்து சும்மா அந்த காய்கறி எல்லாம் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. இந்த காய்கறி எல்லாம் வந்து கொஞ்சமாக நல்லா வேகட்டும். இப்போ வந்து இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இதோட சும்மா ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட வந்து ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை, இதை வந்து கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து 1/2 தக்காளி போடுங்க. சின்ன தக்காளின்னா வந்து ஒரு ஹோல் தக்காளியும் கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய், அதையும் வந்து இதோடு சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கி சூடு ஆறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு திக்னிங்காக தான். ஏன்னா வந்து நம்ம வெறும் பொடி மட்டும்தான் போட்டு வேக வச்சிட்ருக்குறோம். ஸோ இப்போ அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து சூடு ஆறிடுச்சு. போய் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து காய்கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். புளி வந்து சும்மா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். புளி ஊற்றின உடனே வந்து நீங்கள் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னிங் தேவைப்படுதோ அந்தளவு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது காரக்குழம்பு. ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு கொஞ்சமாக மூடி வைங்க. கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு, நான் வந்து தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த குக்கிங்க்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். அதான் உடம்புக்கு நல்லது. ஒரு 2 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான கத்தரிக்காய் காரக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடான சாப்பாடை வச்சுட்டு அப்படியே மேலே வந்து கொஞ்சம் காரக்குழம்பு, உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.